முக்கியமாக ராதியா அவர்களுக்கு மகனாக பண்ணணும் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. நான் சொன்னேன் கார்த்திட்ட, மேனேஜர்கிட்ட, நான் மகனாக பண்ணுறது அவங்களுக்கு ஓகேவான்னு கேளுங்க. ஏன்னா நம்மளுக்கு இன்ஃபினிட்டிவ் ஹெட்டு, அது எங்கே போய் முடியுதுன்னே தெரியாது. இன்ஃபினிட்டிவ் அது எங்கே போய் தெரியுது. அவர் எனக்கு மகனா, அவர் 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 எனக்கு மூத்தப்பிள்ளையா அப்படின்னு ஏதாவது கேட்டுருவாங்களோ அப்படின்னு நான் பயந்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் என்னை அதை பார்த்தெல்லாம் ஒன்றும் பேசலை, அது மாதிரி ஒன்றும் கேட்கல. அவங்க ப்ரொஃபஷனில் அவங்களோட ஆக்டிங்லேயே இருந்தாங்க. அதில் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னென்னா, நாங்கள் இருக்கும்போது வித்து மேக்கப் 7 o'clock சூரிய, வித்து மேக்கப் 6:30. மேனேஜர் ஃபோன் பண்ணுறது, சார் வித்து மேக்கப் 6:30, சார் வித்து மேக்கப் 7 o'clock அப்படிம்பாங்க. அங்கேருந்து நம்ம வரணும். ஆனால் ராதியா மேடம் வந்தாங்கன்னா அவங்க மேக்கப்புக்கு 3 மணி நேரம் ஆகும்ல, அப்போ தானே காம்படிஷன் ஆரம்பிக்கும். அப்போ 11 மணிக்கு வாங்கம்பாங்க. நான் கேரவனில் கற்றுவேன், வாழ்க ராதிகா, வாழ்க ராதிகா, வாழ்க ராதிகா. ஏன்னா இவங்க வந்து 11 மணி தானே ஆகும், நம்ம 10 மணிக்கு போனால் போதும்ல. இன்றைக்கி ராதிகா மேடம் ஊருக்கு போயிட்டாங்கன்னா திக்குனாயிரும், ஐயோ வித்து மேக்கப் 6:30. இந்த தாய் கிழவியில் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் மேடம், எதுவும் இதை பற்றி ஓப்பனாக சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா என்னோடய அன்பு மிகப்பெரிய அன்பான ஆள். சிங்கப்பிள்ளை நீ கதை சொல்கிற, எப்போ வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிற. நான் ஜானகிராமன்லேருந்து வேலை பார்க்குற எங்கள் சரத்குமார் சார் வந்து சொன்னார், அவர்கிட்ட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்ன சொன்னார், அவரை நீங்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது நான் தான் அவரை அப்படி இடுப்பில் வச்சு அப்படி தூக்கி சேரிங் கிராஸ் ஹோட்டலில் அன்னைக்கு இரவு சொன்னேன். நான் நீங்கள் கட்சி ஆரம்பிங்க சார், நீங்கள் பாருங்கள் ஒரு கட்சி தலைவராகவே நான் அன்றைக்கி சொன்னேன். நான் ஹவாலியான்னு ஒரு சாங் நடந்துச்சு, அதில் ஆக்சிடெண்ட் ஆகி அவர் கோவா ஷூட்டிங் வர முடியாமல் போச்சு. அசிஸ்டன்ட் கேமராமேனாக இருந்தார். ஸோ எனக்கும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பந்தம் இருக்குது. அவர் வந்து என்னை அவ்வளோ நேசிப்பார். அவரே சொல்லிட்டு போயிட்டார், நீ கமல்ஹாசன் ரசிகராக நடிச்சிருக்கேன்னு. ராதிகா மேடமோட மேக்கப் மேன் தான் எனக்கு வந்து ஒரு கமல்ஹாசன் மாதிரி ஒரு டாட்டு வந்து இப்படி குத்தி ஒரு டாட்டு குத்திருந்தாங்க. அந்த டாட்டு வந்து நீங்கள் 27 நீங்கள் பாருங்கள். இது வரைக்கும் கமல்ஹாசன் ரசிகராக யார் நடிச்சிருக்காங்கன்னு தெரியல, இனிமேல் யார் நடிக்க போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் எனக்கு சிவா கொடுத்த இந்த கமல்ஹாசன் ரசிகரா கமல் உப்ளியான், என் பேர் என்னை உப்ளியான், ஆனால் எனக்கு கமல் உப்ளியான் நான் மாற்றிக்கிட்டேன். என் மனைவி பேர் அபிராமி, என் மகன் பேர் சுருதிஹாசன், என் மக பேர் சுருதிஹாசன், என் மகன் பேர் கமல்ஹாசன்னு இந்த படத்தில் நடிச்சிருக்கேன். இனிமேல் நான் சவால் விடுறேன், என்னை மாதிரி கமல் ரசிகனா யாராவது ஒருத்தர் நடிக்க சொல்லுங்க பார்க்கலாம். இதுவரைக்கும் இதுக்கு முன்னாடி யாரும் நடிச்சிருப்பாங்க, ஆனால் இதுக்கப்புறம் ஒன்று நடிப்பாங்க. ஆனால் ஒரு மதுரை மாவட்டத்தில் பிறந்த ஒருத்தன் கமல் வெறியன்னு ஒருத்தர் இருப்பான்ல, கமலுக்கு எப்படி ரத்தத்தை பாய்ச்சுவான்ல, மண்ணில் விடுவான்ல, அது மாதிரி அவரோட ரசிகராக நான் பண்ணியிருக்கேன். அது சார் ப்ரொஜெக்ஷன் பார்க்கும்போது ரொம்ப ரசித்தாராம், சிரித்தாராம். அதோட ஃபுல் கிரெடிட் கோஸ் டு என் தம்பி சிவா டைரக்டருக்கு. தம்பி நிறைய எழுதியிருந்தார், நானும் கொஞ்சம் லேசாக போட்டேன். வேணாம்னே சொல்ல, பண்ணலாம்னே அப்படிங்கிற அந்த எண்ணம் இருக்குது பாருங்க. அதை நீ எடுத்துக்கப்பா, நீ அப்புறமேல் பின்னாடி கட் பண்ணுவியா அப்படின்னு. இல்லைண்ணே நீ பேசுங்கண்ணே என்ன. அந்த தம்பியோட எண்ணம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படம் அது பேஷன் ஸ்டுடியோவாகட்டும், எஸ்கே ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், மேடத்துக்காகட்டும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்மை கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. ஒரு தகவலை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். நான் 87 சினிமாவில் இருக்கேன், 87. பட் 88 நான் பெங்களூர் இன்ஜினியரிங் போயிட்டேன். அப்புறமேல ஃபுல் நான் 92, 93 தான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நான் இங்கே வந்தேன். இங்கே வந்து 92 இப்போ 2026 வரைக்கும் இருக்கேன். தீவிரமான ரஜினி ரசிகன். ஆனால் இந்த படத்தில் எனக்கு கமலஹாசன் ரசிகனா என் தம்பி நடிக்க வச்சுருக்காரு. ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், இது வரைக்கும் நான் கமல் சாரை பார்த்ததே இல்லை. இதுவரை நான் கமலஹாசன் சாரை எங்கேயுமே பார்த்ததே இல்லை. அந்த வந்தாரே, அந்த போகிறாரு, அந்த விளையாட உட்காந்துருக்காரு, அங்கே இருக்காரு, இங்கே இருக்காரு, அங்கே அந்த போகிற அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, இதுவரை நான் பார்த்ததே இல்லை. நான் பார்க்குற சந்தர்ப்பமும் எனக்கு கிடைத்ததில்லை. அருணாச்சலம் ரஜினி சார் என்னை அசிஸ்டன்ட் டைரக்டராக அருணாச்சலத்தில்
என்னை சேர்த்து விட்டார். இப்போ இருந்து எல்லா நடிகரையும் பார்த்துட்டேன், மேக்ஸிமம் எல்லா நடிகைகளோடையும் பேசிட்டேன், எல்லா டெக்னீஷியனோடும் பழகியிருக்கேன். ஆனால் அஜித்தை வச்சு சூர்யா வச்சு படங்கள்லாம் பண்ணியிருக்கேன், ஒரு 50 படம் கதை வசனம் எழுதியிருக்கேன். ஆனால் இன்னமும் அந்த மனிதனை நான் பார்க்கவே இல்லை. எனக்கான ஒரே ஒரு விஷயம் ஆசை, இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த சிங்கப்பிள்ளை எங்கே இருக்காப்புல கொஞ்சம் வர சொல்லுங்க பார்க்கலாம்னு அவர் சொன்னார்னா அது போதும். இளவரசனை வைகிறாரு, வைடான்னு. நன்றி நன்றி நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.